வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் 7 டன் கலப்பட தேயிலை தூள் பறிமுதல். வாகன சோதனையில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விழிப்புணர்வு. மாதிரி வாக்குச்சாவடிகளை அமைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் ஏற்பாடு. சிவகங்கை அருகே இருளில் மூழ்கி கிடக்கும் தேசிய நெடுஞ்சாலை உயர்மட்ட பாலம். விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் விளக்குகள் அமைத்து தர வாகன ஓட்டிகள் வலியுறுத்தல். தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் பங்குனி உத்திர விழா சிறப்பு வழிபாடு. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். நாகை அருகே அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர்கள் எலி கடித்து நாசம். பெருமளவு மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. கோத்தகிரியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட அதிகாரிகள் 7 டன் கலப்பட தேயிலை தூளை பறிமுதல் செய்தனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கோத்தகிரியில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக சென்ற லாரியை மடக்கி பிடித்த அதிகாரிகள் லாரியில் சோதனை மேற்கொண்டனர். அதில் 7 டன் கலப்பட தேயிலை தூள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அவற்றை லாரியுடன் பறிமுதல் செய்த அதிகாரிகள் கலப்பட தேயிலை தூளை உணவு பாதுகாப்புத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். கடலூரில் மாதிரி வாக்குச்சாவடி மையத்தை மாவட்ட தேர்தல் அதிகாரி அன்புச்செல்வன் நேரில் பார்வையிட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி கடலூர் பேருந்து நிலையம் அருகே மாதிரி வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை மாவட்ட தேர்தல் அதிகாரி அன்புச்செல்வம் நேரில் பார்வையிட்டார். மேலும் 100% வாக்கு அதுவே நமது இலக்கு என்ற நோக்கில் பல்வேறு விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. இதனை மாவட்ட தேர்தல் அதிகாரி அன்புச்செல்வன் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் அதிகாரி வயது முதியவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் வாக்குச்சாவடியில் செய்யப்படும் என்று கூறினார். வருகின்ற நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் 2019 அனைவரும் தவறாது வாக்களிக்க வேண்டும். அதாவது 100% வாக்களிக்க வேண்டும், நேர்மையாக வாக்களிக்க வேண்டும். அந்த குறிக்கோளோடு மாவட்ட நிர்வாகம் பல்வேறு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறது. அந்த வகையில் இன்று கடலூர் இந்த மத்திய பேருந்து நிலையத்தில் பொதுமக்களை சந்தித்து வருகின்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று அந்த பிரச்சாரத்தை நாங்கள் துவக்கியிருக்கிறோம். வாக்களிப்பதன் அவசியம் குறித்து கையில் ஒளி விளக்குடன் நின்று வேலூரில் பெண்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி வேலூர் கோட்டை பூங்காவில் சத்துணவு ஊழியர்கள் சார்பில் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெண்கள் கையில் விளக்க ஏந்தி கொண்டு இந்திய வடிவில் நின்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ராமன் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே உரையாற்றினார். கிருஷ்ணகிரியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியின் வேட்பாளர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட பொறுப்பாளர் செங்குட்டுவன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சுப்பிரமணி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். பல்லடத்தில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கோவை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் சிபிஎம் கட்சி வேட்பாளராக PR நடராஜன் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் பல்லடத்தில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வேட்பாளரை வெற்றி பெற செய்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நடைபெற்றன. இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக ஜெகதர்ஷகன் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் காட்பாடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக பொருளாளர் துரைமுருகன் உள்பட தோழமை கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.
சிவகங்கை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக கட்டப்பட்ட பாலம் இருளில் மூழ்கி கிடப்பதால் விபத்துகள் நேரிடுவதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருந்து தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை வரை புதிதாக பாலம் கட்டப்பட்டது. 134 கிலோமீட்டர் தூரம் உள்ள மாநில நெடுஞ்சாலை 410 கோடி ரூபாய் செலவில் தேசிய நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்தப்பட்டது. இதனையடுத்து அச்சாலையில் வாகன போக்குவரத்து தொடங்கியது. இச்சாலையில் மானாமதுரை வைகை ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டது. இந்த பாலத்தின் வழியாக நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வருகின்றன. பரமக்குடி, கமுதி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து திருச்சி, சென்னை செல்லும் வாகனங்கள் இந்த பாலத்தை கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இந்த பாலத்தில் விளக்குகள் பொருத்தப்படாததால் பாலம் இருளில் மூழ்கியுள்ளது. இதனால் பெரும் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனால் பாலத்தில் விளக்குகள் பொருத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் 45,000 ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகம் முழுவதும் தீவிர வாகன சோதனை நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள பின்னவாசல் அருகே வாகன சோதனை நடைபெற்றது. அப்போது கும்பகோணத்தைச் சேர்ந்த சரக்கு வண்டியை சோதனை செய்ததில் 1500 கிலோ எடையுள்ள தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு 45,000 ரூபாயாகும். இதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் போதைப் பொருளை கடத்திய நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேஞ்சூர் அருகே தனியார் கிடங்கில் பதுக்க வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னை மாதவரம் அருகே மஞ்சம்பாக்கத்தில் மத்திய அரசுக்கு சொந்தமான சேமிப்பு கிடங்கு உள்ளது. இங்கு கடந்த 2017ஆம் ஆண்டு கண்டெய்னர் லாரியில் கடத்தி வரப்பட்ட 40 டன் செம்மரக்கட்டைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வைத்திருந்தனர். இந்த நிலையில் கண்டெய்னரில் சீலை உடைத்த மர்ம நபர்கள் 1,60,00,000 மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை திருடிச் சென்று விட்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் திருவொற்றியூரைச் சேர்ந்த ராஜேஷ், பூபாலன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மீஞ்சூர் அருகே கவுண்டர் பாளையத்தில் உள்ள தனியார் கிடங்கில் செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவொற்றியூர் அருகே அரசினர் தொடக்கப்பள்ளிக்கு தேவையான பொருட்களை பெற்றோர் கல்வி சீராக வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூர் அடுத்த எர்ணாவூரில் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர் இணைந்து பள்ளிக்கு தேவையான நாற்காலி, தண்ணீர், ட்ரம், புத்தகம், நோட்டு, எழுதுகோள், பினாயில், துடப்பம் உள்ளிட்ட பொருட்களை ஊர்வலமாக கொண்டு வந்து கல்வி சீராக வழங்கினர். இதில் கல்வியாளர்கள், மாணவ மாணவியர் என பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து காடுகள் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுற்றுச்சூழல், மழைநீர் சேகரிப்பு, நீர்நிலைகள், காடுகள், விலங்குகள் குறித்த மாதிரிகளை காட்சிப்படுத்தி பார்வையாளர்களுக்கு விளக்கினர். திருவரம்பூர் அருகே அரசு பள்ளிக்கு தேவையான பொருட்களை ஊர் மக்கள் கல்வி சீராக வழங்கினர். திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் அருகே உள்ள உக்கடை அரியமங்கலத்தில் மாநகராட்சி பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் மாணவர் சேர்க்கை குறைந்து வருவதையடுத்து பள்ளியை தரம் உயர்த்தும் வகையில் ஊர் மக்கள் கல்வி சீர் வழங்கினர். ஊர் மக்கள் ஒன்று கூடி பள்ளிக்கு தேவையான பீரோ, மேசை, நாற்காலி, நோட்டு, புத்தகம், எழுதுகோள், எவர் சில்வர் குடம், தட்டு, வாளி, துப்புரவு பொருட்கள் உள்ளிட்டவற்றை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். சீர்வரிசை கொண்டு வந்த ஊர் மக்களை ஆசிரியர்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். பொருட்களை பெற்றுக்கொண்டு தலைமை ஆசிரியர்கள் ஊர் மக்களுக்கு நன்றி தெரிவித்தனர். பொன்னேரி அருகே உள்ள அரசு பள்ளிக்கு கிராம மக்கள் ஒன்று கூடி 50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கல்வி சீராக வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த கும்மிடிப்பூண்டி அருகே அரசு நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ள நிலையில் பள்ளியின் தரத்தை உயர்த்தும் வகையில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து 50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கல்வி சீராக வழங்கினர். பீரோ, மேசை, நாற்காலி, புத்தகம், விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்டவற்றை மேளதாளங்களுடன் ஊர்வலமாக எடுத்து வந்தனர். இவற்றை பள்ளியின் தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். பொருட்களை பெற்றுக்கொண்ட ஆசிரியர்கள் கிராம மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்கள். சேர்த்துனாங்க. இங்கே நல்லா கோச்சிங்கும் இருக்குது, நல்லா படிக்கவும் படிக்கிறாங்க, நல்லா டீசெண்டாகவும் இருக்குது.
அது மட்டும் இல்லாத கணினியும் கற்றுத்தராங்க. எல்லாம் கோச்சிங் இருக்கீங்க. அதுலேயே நீங்கள் தனியார் ஸ்கூலை விட கவர்மெண்ட்டு நல்லா கற்றுக் கொடுக்குது. அதில் நீங்களும் பேரண்ட்ஸும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து படிக்க வைங்க. இங்கே கல்வி சீரமைப்பு புதுசாக வச்சுருக்காங்க. எங்களுக்கு புதுசாக மக்களோடவும் இந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியிலையும் ஐக்கியமாக இருக்கும். இந்த சீரை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நல்ல ஒழுக்கத்தையும் கல்வியும் கற்றுறாங்க. ஒரு ஆசிரியர்களும் எப்படி இருக்கணும், குழந்தைங்க நல்ல படிப்பையும் தராங்க. நல்லா இருக்காங்க பிள்ளைங்க. இன்னும் அடுத்த வருஷம் சேர்க்க அதிகமாக இருக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். சேலம் அருகே உள்ள அரசு பள்ளியில் உலக பொம்மலாட்ட தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாரம்பரிய கலைகளில் ஒன்றான இக்கலை இலக்கியங்களில் மரப்பாவை கூத்து, பாவை கூத்து என்ற பெயர்களில் அழைக்கப்பட்டு வந்தது. பொம்மைகளில் நூலை கட்டி திரைக்கு பின்னால் இருந்து இயக்கியபடி கதை சொல்லும் இந்த பொம்மலாட்டம் தற்போது அழிந்து வரும் ஒரு கலையாக உள்ளது. இக்கலையை அழிவிலிருந்து மீட்கும் வகையில் ஆண்டுதோறும் மார்ச் 21ஆம் தேதி உலக பொம்மலாட்ட தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் உலக பொம்மலாட்ட தினத்தையொட்டி பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிளாஸ்டிக் ஒழிப்பு, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு கதைகள் கூறப்பட்டன. இதனை மாணவ மாணவியர் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். விட்டு அந்த கோழியக்கா பேசாதா? அது நல்லாவே பேசுமே. எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். அப்படியா? ஆமா ஆமா. சரி சரி, நம்ம 2 கிளாப் பண்ணலாமா? ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட். 1 2 3. ஓகே. வாவ், ஜிராஃபி. சிவகங்கை அருகே தனியார் மெட்ரிக் பள்ளி நடைபெற்ற ஆண்டு விழாவில் அறந்தாங்கி நிஷா, பேராசிரியர் பழனி கலந்து கொண்டு நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள புதுக்காட்டாம்பூரில் தனியார் மெட்ரிக் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியின் 9வது ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் அறந்தாங்கி நிஷா, பேராசிரியர் பழனி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடையே நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நடத்தினர். இதனை மாணவ மாணவியர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். தொடர்ந்து மாணவ மாணவியரின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள், தெனாலிராமன் நாடகம், திருக்குறள் ஒப்புவித்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பள்ளியின் 9ஆம் ஆண்டு விழா பிளாசா சேகர் அரங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் தலைவர் திரு லைன் என் சோமசேகர் சார் அவர்கள் விழாவை தலைமையேற்று நடத்தினார். சிறப்பு விருந்தினராக ஆர் சேதுராமன் சார், மகரிஷி வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் மற்றும் விஜய் டிவி புகழ் அறந்தாங்கி நிஷா, பேராசிரியர் கோ பழனி ஆகியோர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் பிளாசா முத்துக்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். கலை நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாது பல்வேறு வகையான போட்டிகளும் நடைபெற்றது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மாவட்ட முரசு தொடரும். பங்குனி உத்திரத்தையொட்டி தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி சேலம் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற குமரகிரி ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இந்த விழாவில் அம்மாப்பேட்டை, பொன்னம்மாப்பேட்டை, குமரகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் உள்ள பச்சமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றன. இந்த தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் மற்றும் காவடி எடுத்து முருகப்பெருமானை வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள தேவிரஹள்ளி முருகப்பெருமான் கோவிலில் பங்குனி உத்திர விழா கோலாகலமாக நடைபெற்றது. மூலவர் தண்டாயுதபாணி முருகன் சிறப்பு அலங்காரங்களுடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர்.
கடலூர் மாவட்டம் சிஎன் பாளையம் கிராமத்தில் உள்ள புஷ்பகிரி மலையாண்டவர் திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி பால் காவடி, பன்னீர் காவடி உள்ளிட்ட 108 காவடிகள் எடுத்து பக்தர்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். அப்போது 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு கொடைக்கானலில் 1008 காவடிகள் சுமந்து பக்தர்கள் முருகப்பெருமானை வழிபட்டனர். அப்போது விநாயகர், முருகன் உள்ளிட்ட கடவுள் உருவங்களில் வேடமிட்டு நடனமாடி சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. விருதாச்சலம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு கொளஞ்சியப்பர் திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மணிமுத்தார் நதிக்கரையிலிருந்து காவடி எடுத்தும் அலகுகள் சுமந்தும் பக்தர்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள கள்ளழகர் திருக்கோவிலில் 4 பிராட்டிமார்களை வணக்கும் திருக்கல்யாண விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் ஸ்ரீதேவி, பூதேவி, கல்யாண சுந்தரவள்ளி, ஆண்டாள் ஆகிய 4 பிராட்டிமார்களை ஒரே நேரத்தில் கள்ளழகர் மணக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இந்த விழாவில் பெண்கள் தங்கள் தாலியினை மாற்றி வழிபட்டனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு நரி ஓட்டம் என்னும் யானை ஓட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மாவட்டத்தில் உள்ள தென்திருப்போரை மகர நெருங்குழைக்காதர் திருக்கோவிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த திருவிழா நாட்களில் சுவாமி ஆளும் பல்லக்கு, சிம்மம், அனுமர், சேஷ வாகனம், யானை, இந்திர, குதிரை உள்ளிட்ட வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார்.
மேலும் மாட வீதி ரத வீதிகளில் வீதி விழா வருதலும் கருட சேவையும் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாகை அருகே அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர் செடிகளை எலிகள் கடித்து வருவதால் பெருமளவு மகசூல் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் திருமருகல் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட ஹெக்டேர் பரப்பளவில் உளுந்து சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர் செடிகளை எலிகள் தின்று நாசம் செய்கின்றன. இதனால் பெருமளவு மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஒரு ஏக்கரில் 3 குவிண்டால் அளவுக்கு மகசூல் கிடைக்க வேண்டிய இடத்தில் எலிகளின் தொல்லையால் 1 குவிண்டாலுக்கு குறைவாகவே கிடைக்கிறது. இதனால் நஷ்டத்தை சந்தித்துள்ள விவசாயிகள் உளுந்து பயிர் செடிகளை அறுவடை செய்யாமல் அப்படியே விளைநிலங்களில் விட்டுவிட்டனர். புதுவண்ணாரப்பேட்டை நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் சிறப்பு விருந்தினராக நடிகர் ஆரி கலந்து கொண்டார். உலக காசநோய் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு புதுவண்ணாரப்பேட்டையில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக நடிகர் ஆரி கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இதில் அப்பகுதி மக்கள் பங்கேற்று தங்களுக்கு காசநோய் உள்ளதா என்பதை பரிசோதனை மூலம் தெரிந்து கொண்டனர். இதனையடுத்து தேவையான மருத்துவ ஆலோசனைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டன. இதனிடையே முதியவர்களுக்கு இலவசமாக கண் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. கரூர் அருகே 2 தலையுடன் பிறந்த கன்றுக்குட்டியை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். கரூர் மாவட்டம் வெண்ணெய்மலை அடுத்த குப்புச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் குப்புசாமி. இவரது வீட்டில் பசுமாடு ஒன்று வளர்ந்து வருகிறது. இந்த பசுமாடு கடந்த சில நாட்களுக்கு முன்பு கன்றுக்குட்டி ஒன்றை ஈன்றது. அது ஒரு உடலில் 2 தலையுடன் காணப்பட்டது. 4 கண்கள், 2 வாய், 3 காதுகளுடன் காணப்பட்ட அந்த அதிசய கன்றுக்குட்டியை சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். தாயிடம் பால் குடிக்க முடியாததால் கன்றுக்குட்டிக்கு பால் புட்டியில் பால் புகட்டி வருகின்றனர். கன்றுக்குட்டியை வியாபாரிகள் வாங்க மறுத்ததால் கன்றுக்குட்டி சிறிது வளர்ந்த பின்னர் கோயிலில் விட்டுவிடப் போவதாக உரிமையாளர் குப்புசாமி தெரிவித்தார். பல்லடம் அருகே விளைநிலங்களில் சாயக்கழிவு நீர் திறக்கப்பட்டதை கண்டித்து அப்பகுதி விவசாயிகள் ஆலையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் அருள்புரத்தில் தனியாருக்கு சொந்தமான சாய தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீர் அங்குள்ள விவசாய நிலத்தில் தேங்கி நிற்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி விவசாயிகள் சாய ஆலையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து சாயக்கழிவு நீரை அகற்றுவதாக ஆலை நிர்வாகத்தினர் உறுதியளித்தனர். இதன் காரணமாக போராட்டத்தை விலக்கிக் கொண்ட விவசாயிகள் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக எச்சரிக்கை விடுத்தனர். வேலூர் அருகே உலக வனநாளையொட்டி அரசு பள்ளியில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் அரசினர் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் உலக வனநாள் கொண்டாடப்பட்டது. இதில் சமூக பாதுகாப்பு சங்கம் சார்பில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. விஐடி பல்கலைக்கழக துணைவேந்தர் GV செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார். அத்துடன் மரம் வளர்ப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர்கள் கழகத்தினர் மற்றும் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். திருவள்ளூர் அருகே அரசு பள்ளி ஆண்டு விழாவை ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சியுடன் மாணவர்கள் குதூகலமாக கொண்டாடினர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த பாலிகாப்பேட்டையில் அரசு நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியின் ஆண்டு விழாவில் மாணவர்கள் கிராமிய நடனம், மேற்கத்திய நடனம், விழிப்புணர்வு நாடகம் உள்ளிட்டவற்றை நிகழ்ச்சி பார்வையாளர்களை அசத்தினர். நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இதில் ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கம் அருகே நடைபெற்ற வடநாள் விழிப்புணர்வு பேரணியில் திரளான பள்ளி மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையத்தில் சர்வதேச வனநாளையொட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வனச்சரக அலுவலர் மாதேஸ்வரன் தலைமை நடைபெற்ற இந்த பேரணியில் பள்ளி மாணவ மாணவியர் திரளாக கலந்து கொண்டனர். இதனையடுத்து முக்கிய வீதிகள் வழியாக வலம் சென்ற அவர்கள் வன பாதுகாப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வனச்சரக அலுவலகத்திலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக வனப்பணியாளர்கள், வனக்குழு தலைவர்கள், பள்ளி மாணவர்கள் ஆகியோரது விழிப்புணர்வு பேரணி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பது குறித்தும், மழைநீரை சேமிப்பது குறித்தும், வனவளங்களை காப்பது, வனத்தீயை தடுப்பது, வனத்தீயிலிருந்து முற்றிலுமாக தவிர்த்து வனத்தை காப்பது, வனத்தை காப்பதன் மூலம் நாட்டின் வளத்தை பெருக்குவது பல கோஷங்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரப்பட்டது. மாவட்ட முரசு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.